வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மக்களவையின் தற்காலிக சபாநாயகராக ஒடிசா எம்பி மக்தாப் நியமனம். பதவியேற்பு விழாவை புறக்கணித்த இந்தியா கூட்டணி. உரிய திட்டமிடல் இன்றி மாணவர்களை அலைக்கழித்த பாஜக அரசின் போக்கு கண்டனத்துக்குரியது. வைகோ கண்டனம். காந்தி சிலையை இடமாற்றம் செய்ததை கண்டித்து போராட்டம். காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்கள் பங்கேற்பு. வயநாடு தொகுதி எம்பி பதவியை ராகுல் காந்தி ராஜினாமா செய்தார். ராகுல் காந்தி ரேபரேலி தொகுதியில் எம்பியாக பதவியேற்க உள்ளதாக தகவல். தமிழிசை அண்ணாமலை எஸ்.வி. சேகரை கண்டுகொள்ளாதது ஏன்? திருச்சி சூர்யா எக்ஸ் தளத்தில் பதிவு. மக்களவையின் தற்காலிக சபாநாயகராக ஒடிசா எம்பி மக்தாப் பதவியேற்கும் விழாவை இந்தியா கூட்டணி எம்பிக்கள் புறக்கணித்துள்ளனர். தற்காலிக சபாநாயகர் முதலில் பிரதமர் மோடிக்கு எம்பியாக பதவி பிரமாணம் செய்து வைப்பார். நடந்து முடிந்த 18வது மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 293 இடங்களை கைப்பற்றி ஒன்றியத்தில் 3வது முறையாக ஆட்சி அமைத்துள்ளது. இந்நிலையில் மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று தொடங்கி வரும் ஜூலை 3ஆம் தேதி வரை நடக்க உள்ளது. மக்களவையில் பிரதமர் மோடி, அவரது அமைச்சர்கள் உட்பட 280 புதிய எம்பிக்கள் இன்றும், மீதமுள்ள 264 எம்பிக்கள் நாளையும் பதவியேற்க உள்ளனர். காலை 11 மணிக்கு கூட்டத்தொடர் தொடங்கியதும் முதல் நபராக பிரதமர் மோடி பொறுப்பேற்பார் என்று கூறப்படுகிறது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தற்காலிக சபாநாயகருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பிஜு ஜனதா தளம் கட்சியில் இருந்த மக்தாப் அண்மையில் பாஜகவில் சேர்ந்து தேர்தலில் வெற்றி பெற்றார். தற்காலிக சபாநாயகர் பதவியேற்பு விழாவில் துணை ஜனாதிபதி, பிரதமர் மோடி, ஒன்றிய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். இதனிடையே மரபுகளை மீறி தற்காலிக சபாநாயகர் நியமிக்கப்பட்டதாக இந்தியா கூட்டணி குற்றம் சாட்டி வருகிறது. 8 முறை எம்பியாக இருக்கும் காங்கிரஸ் கட்சியின் கொடுக்குன்னில் சுரேஷுக்கு பதிலாக 7 முறை எம்பியாக இருக்கும் பக்துஹரியை இப்பதவிக்கு நியமனம் செய்வதை கண்டித்து பதவியேற்பு விழாவை இந்தியா கூட்டணி எம்பிக்கள் புறக்கணித்தனர். பாஜக அரசின் ஜனநாயக விரோத நடவடிக்கையை கண்டித்து பதவி பிரமாணம் செய்து வைக்கும் குழுவில் இருந்து இந்தியா கூட்டணி விலகியுள்ளது. உரிய திட்டமிடல் இன்றி மாணவர்களை அலைக்கழித்த பாஜக அரசின் போக்கு கண்டனத்துக்குரியது என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு வெளியிடப்பட்ட தேர்வு முடிவுகளில் காணப்பட்ட முறைகேடுகளால் நீட் தேர்வுக்கு எதிராக நாடு முழுவதும் கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளதை வைகோ சுட்டிக்காட்டியுள்ளார். நடப்பு 2024ஆம் ஆண்டு 23.33 லட்சம் மாணவர்கள் நீட் தேர்வை எழுதிய நிலையில் 13.16 லட்சம் மாணவர்கள் தகுதி பெற்றதாகவும், இதில் தமிழ்நாடு உட்பட 18 மாநிலங்களைச் சேர்ந்த 67 மாணவர்கள் முழு மதிப்பெண்கள், அதாவது 720க்கும் 720 மதிப்பெண்கள் எடுத்திருந்ததை வைகோ சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இதுவரை இல்லாத வகையில் 67 பேர் எப்படி முழு மதிப்பெண்கள் எடுத்தனர் எனவும் வைகோ கேள்வி எழுப்பியுள்ளார். ஹரியானா மாநிலத்தில் ஒரே தேர்வு மையத்தில் தேர்வு எழுதிய 6 மாணவர்கள் முழு மதிப்பெண்கள் எடுத்துள்ளதாகவும், இதுவும் வழக்கத்துக்கு மாறானது என்று ஐயம் எழுந்துள்ளதாகவும் வைகோ தெரிவித்துள்ளார். ஆள்மாறாட்டம், வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக பீகார், ஜார்க்கண்ட், ராஜஸ்தான், குஜராத் என நாடு முழுவதும் 50க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டதாகவும், இந்த முறைகேடுகளால் தேசிய தேர்வு முகமையின் நம்பகத்தன்மை கேள்விக்குறியானதாகவும் வைகோ குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே நீட் தேர்வில் எந்தவித முறைகேடும் நடக்கவில்லை என முதலில் ஒன்றிய அரசின் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ள வைகோ, ஆனால் பிறகு ஒன்றிய அரசின் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நீட் தேர்வில் நடைபெற்றுள்ள முறைகேடுகளை ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில்தான் நீட் தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்கு ஜூன் 18ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தின் விசாரணைக்கு வந்ததாகவும், வினாத்தாள் கசிவு முறைகேடு வழக்கின் விசாரணையை ஜூலை 8ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளதையும் வைகோ சுட்டிக்காட்டியுள்ளார். ஒன்றிய அரசின் தான்தோன்றித்தனமான செயல்பாடுகளின் தொடர்ச்சியாக ஜூன் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருந்த முதுநிலை நீட் தேர்வு தள்ளி வைக்கப்பட்டதாக சனிக்கிழமை இரவு 9 மணிக்கு அறிவிக்கப்பட்டதையும் வைகோ குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் 297 நகரங்களில் நடைபெற இருந்த தேர்வில் 2,28,757 மாணவர்கள் கலந்து கொள்ள தயார் நிலையில் இருந்ததாகவும், ஆனால் முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வை ஒன்றிய அரசு ரத்து செய்துவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். சரியான திட்டமிடல் இல்லாமல் மாணவர்களை அலைக்கழித்து மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி வரும் ஒன்றிய பாஜக அரசின் அலட்சிய போக்கு கடும் கண்டனத்துக்குரியது எனவும் வைகோ தெரிவித்துள்ளார். நீட் நுழைத்தேர்வுக்கு எதிராக 2017ஆம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டில் மட்டும் எழுப்பப்பட்ட குரல் தற்போது இந்தியா முழுவதும் எதிரொலிக்க தொடங்கியிருப்பதாகவும், இதனை புரிந்து கொண்டு ஒன்றிய அரசு நீட் தேர்வை முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்துவதாக வைகோ தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.
நாடாளுமன்ற வளாகத்தில் இருந்த காந்தி சிலையை இடமாற்றம் செய்ததை கண்டித்து இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நடைபெற்ற நிலையில் இதில் கூட்டணி கட்சிகளின் உதவியோடு பாஜக மீண்டும் ஆட்சியை பிடித்துள்ளது. இந்த சூழலில் 18வது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியுள்ளது. இந்நிலையில் நாடாளுமன்ற வளாகத்தில் இருந்த காந்தி சிலையை இடமாற்றம் செய்ததை கண்டித்து இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மூத்த தலைவர் சோனியா காந்தி, திமுக எம்பிக்கள் TR பாலு, கனிமொழி உள்ளிட்ட இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த எம்பிக்கள் கலந்து கொண்டுள்ளனர். அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை கையில் ஏந்தி இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். போராட்டத்தில் அரசியல் சட்டத்துக்கு எதிராக ஒன்றிய அரசு செயல்படுவதாக இந்தியா கூட்டணி குற்றம் சாட்டியுள்ளது. நாடாளுமன்ற வளாகத்தில் இருந்த காந்தி சிலையை இடமாற்றம் செய்ததை கண்டித்து இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். வயநாடு தொகுதி MP பதவியை ராகுல் காந்தி ராஜினாமா செய்தார். நடந்து முடிந்த 18வது மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 293 இடங்களை கைப்பற்றி ஒன்றியத்தில் 3வது முறையாக ஆட்சி அமைத்தது. தனி பெரும்பான்மைக்கு 272 எம்பிக்கள் தேவை என்ற நிலையில் பாஜகவுக்கு இம்முறை 240 எம்பிக்கள் உள்ளனர். 234 எம்பிக்களுடன் இந்தியா கூட்டணி பலமான எதிர்க்கட்சிகளின் கூட்டணியாக உருவெடுத்துள்ளது. காங்கிரஸ் 99 எம்பிகளுடன் எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றுள்ளது. இந்நிலையில் ரேபரேலி, வயநாடு தொகுதிகளில் ராகுல் காந்தி போட்டியிட்டு வெற்றி பெற்ற நிலையில் வயநாடு தொகுதி MP பதவியை ராகுல் காந்தி ராஜினாமா செய்து ரேபரேலி தொகுதியில் MP-யாக பதவியேற்க உள்ளார். தமிழிசை, அண்ணாமலை, SV சேகரை கண்டுகொள்ளாதது ஏன் எனவும் சாதி அடிப்படையில்தான் பாஜகவில் நடவடிக்கை இருக்கிறது என்று திருச்சி சூர்யா கூறியுள்ளார். பாஜக OBC அணியின் மாநில செயலாளராக பதவி வகித்த திருச்சி சூர்யா கடந்த 2022ஆம் ஆண்டு பாஜக சிறுபான்மை பிரிவு தலைவர் டெய்சியிடம் செல்போனில் ஆபாசமாக பேசியதாக நவம்பர் 2022 6 மாதம் நீக்கப்பட்டார். சில மாதங்களுக்கு பிறகு கட்சியில் இணைக்கப்பட்ட அவருக்கு இதர பிற்படுத்தப்பட்டோர் அணியின் மாநில பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டது. இதையடுத்து முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை, அண்ணாமலை தலைவரான பிறகுதான் ரவுடிகள் கட்சியில் அதிகம் சேர்க்கப்பட்டுள்ளதாக தமிழிசை தெரிவித்ததற்கு பதிலளித்த திருச்சி சூர்யா, குற்ற பின்னணி உள்ளவர்கள் பாஜகவில் சேர்க்கப்பட்டது தமிழிசை பரிந்துரையில் மாநில தலைவர் ஆக்கப்பட்ட எல் முருகன் காலகட்டத்தில்தான். கட்சியின் வளர்ச்சியையும் தனிநபருக்கு கிடைக்கும் புகழையும் ஏற்க முடியாமல் இப்படி புலம்புகிறீர்கள் என்பது அப்பட்டமாக தெரிகிறது என்று கூறியிருந்தார். இதைத் தொடர்ந்து அவர் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார். இதேபோல் அண்ணாமலை மீது குற்றம் சாட்டிய பாஜக சிந்தனையாளர் பிரிவு மாநில செயலாளர் கல்யாணராமனும் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார். இதையடுத்து திருச்சி சூர்யா தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், அண்ணாமலைக்காகத்தான் பதிலளித்தேன், அதற்காக என்மேல் நடவடிக்கை என்றால் மகிழ்ச்சி. இனி பாஜகவில் பயணிக்கும் எண்ணம் எனக்கு இல்லை. சுயமரியாதை முக்கியம். எதன் பொருட்டும் அதை கைவிட முடியாது என தெரிவித்தார். மொரப்பூர் அருகே மாரப்பநாயக்கன்பட்டி கிராமத்தில் விசிக சார்பில் மாமன்னனுக்கு வெற்றி விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மாநில அங்கீகாரம் பெற்றதற்கும் முனைவர் தொல் திருமாவளவன் மற்றும் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் ஆகியோர் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதற்கும் தருமபுரி கிழக்கு மாவட்டம் மாணவர் அணி சார்பில் மாரநாயக்கன்பட்டி கிராமத்தில் வெற்றி விழா கொண்டாடப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்ததை தொடர்ந்து ஏராளமான பொதுமக்கள் மாவிளக்கு ஏந்தி தேர் திருவிழாவை நடத்தினர். கள்ளக்குறிச்சி விசச்சாராயம் விவகாரத்தில் பலரும் பொறுப்பேற்க வேண்டுமென தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் உள்ள தனியார் விடுதியில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில செயற்குழு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதில் அக்கட்சியின் தலைவர் வேல்முருகன் கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்து, தமிழகத்தில் எந்த ஆட்சி நடைபெற்றாலும் தொடர்ந்து கள்ளச்சாராயம் மரணம் நடந்து கொண்டு இருப்பதாகவும் அதற்கு காவல்துறையினர், வார்டு உறுப்பினர் மற்றும் அந்த தொகுதி MP, துறை சார்ந்த அமைச்சர் ஆகியோர் பொறுப்பேற்க வேண்டும். அதற்கு தமிழக முதலமைச்சர் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். திருப்பூரில் பெண் காவலர்களை இழிவாக பேசிய பாஜக நிர்வாகிகளை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். திருப்பூரில் குமரன் சிலை அருகே நேற்றைய தினம் பாஜக நிர்வாகிகள் கள்ளக்குறிச்சி விசச்சாராயம் குறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிர்வாகிகளை காவல்துறையினர் கைது செய்தனர். அப்போது காவலர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தது மட்டுமின்றி பெண் காவலர்களை தாரைக்குறைவாக பேசியதாகவும், இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து OBC பிரிவு மாநில செயற்குழு உறுப்பினர் ஐயப்பனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். வாழ்க்கையில் பணம், பேர், புகழ் வேண்டுமென நினைத்தால் தோற்று போவீர்கள். உதவி செய்தால் வாழ்க்கையை வென்றுவிடலாம் என முன்னாள் IAS அதிகாரி இறையன்பு மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார்.
செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் தியானபூமி அறக்கட்டளை சார்பாக சர்வதேச யோகா தினம் நடைபெற்றது. இதில் முன்னாள் IAS அதிகாரி இறையன்பு கலந்து கொண்டு, அன்பு மட்டும்தான் இந்த உலகத்தில் உயிர்களை மகிழ்ச்சியாக வாழ வைக்கிறது. நீங்கள் வெற்றி பெற வேண்டுமென்றால் பணம் புகழ் வேண்டும் என்று தேர்வு எழுதினால் தோற்று போவீர்கள். எளியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் தேர்வு எழுதினால் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் என மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். அரியலூர் குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தின விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆனிமேரி ஸ்வர்ணா துவக்கி வைத்தார். குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு நாளை முன்னிட்டு அரியலூர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்புத்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணியில் அரசு மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவிகள் விழிப்புணர்வு வாசக பதாகைகளை ஏந்தி பேரணியாக சென்று மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதனை மாவட்ட ஆட்சியர் ஆனிமேரி ஸ்வர்ணா கொடியசைத்து துவக்கி வைத்தார். கரூர் தளிவாசல் முள்ளிப்பாடி மந்தையில் மாடுகள் மாலை தாண்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கரூர் மாவட்டம் கடவூர் அருகே தளிவாசல் முள்ளிப்பாடி மந்தையில் மாடுகள் மாலை தாண்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சுமார் 500க்கும் மேற்பட்ட எருது மாடுகள் இதில் பங்கேற்றதில் கூடலூர் மாதநாயக்கர் மந்தை மாடு முதலாவது இடமும், பசிப்பேர் நாயக்கர் மந்தை மாடு 2வது இடம் பிடித்து வெற்றி பெற்றது. பின்னர் மஞ்சள் பொடி வைத்திருந்த 3 கன்னி பெண்களை எல்லைக்கோட்டிலிருந்து தேவராட்டத்துடன் பட்டவன் கோயிலுக்கு அழைத்து வந்து சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர். இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறை சார்பாக போதைப்பொருள் எதிர்ப்பு மற்றும் ஒழிப்பிற்கான விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. மயிலாடுதுறையில் மாவட்ட காவல்துறை சார்பில் போதைப்பொருள் எதிர்ப்பு மற்றும் ஒழிப்பிற்கான விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. இந்த போட்டியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீனா கொடியசைத்து துவக்கி வைத்தார். ஆண்கள் 7 கிலோமீட்டரும் பெண்கள் 4 கிலோமீட்டரும் ஓடி போட்டியை நிறைவு செய்தனர். முதல் 3 இடங்களை பிடித்து வெற்றி பெற்ற வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு SP மீனா வெற்றி கோப்பை மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினார். வானில் சிறகடிப்போம் என்ற தலைப்பில் அரசு பள்ளி மாணவர்களை விமானத்தில் அழைத்துச் செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மதுரையில் இன்று ரோட்டரி கிளப் மதுரை மிட்டவுன் சார்பாக அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களை தேர்வு செய்து வானில் சிறகடிப்போம் என்ற தலைப்பில் அரசு பள்ளி மாணவர்களை விமானத்தில் அழைத்துச் செல்லும் நிகழ்ச்சியில் நடைபெற்றது. மதுரை மேயர் இந்திராணி, மாநகராட்சி ஆணையாளர் தினேஷ்குமார் ஆகியோர் விமானத்தில் செல்லும் மாணவர்களுக்கு ரோஜா பூ மற்றும் இனிப்புகள் வழங்கி தொடங்கி வைத்தனர். மேலும் சென்னையில் நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை கூட்ட நிகழ்ச்சியை பார்வையிடப் போவதாக ஆசிரியர்கள் தெரிவித்தனர். மயிலாடுதுறை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் பொதுமக்களும் விவசாயிகளும் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் தென்மேற்கு பருவமழை தீவிரத்தின் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் ஜூன் 25ஆம் தேதி வரை கனமழை பெய்யக்கூடும் என சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அதன்படி மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் பெய்து வந்த கனமழையால் குத்தாலம், தேரழுந்தூர், கோமல், பாலையூர், மங்கநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பெய்த கனமழையால் ஏரி, குளம் மற்றும் கிணறுகளில் நீர்வரத்து அதிகரித்து இருப்பதால் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 40 ரூபாய் அதிகரித்து 53,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் கிராமுக்கு 5 ரூபாய் அதிகரித்து 6,700 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 30 காசுகள் குறைந்து 96 ரூபாய் 20 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. இஸ்ரேல் ஹமாஸ் தாக்குதலில் ஹமாஸ் படையினருக்கு ஆதரவு தெரிவிக்கும் ஹிஸ்புல்லா படையில் இணைய பல்வேறு போராளி குழுக்கள் தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் தாக்குதலில் ஹமாஸ் படையினருக்கு ஆதரவு தெரிவிக்கும் ஹிஸ்புல்லா படையில் இணைய பல்வேறு போராளி குழுக்கள் தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் போர் கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி தொடங்கிய நிலையில் 8 மாதங்களாக நீடித்து வருகிறது. இதுவரை 37,000த்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் ஹமாஸ் படையினரை ஒழிக்கும் வரை போர் தொடரும் என இஸ்ரேல் அதிபர் பெஞ்சமின் நேதன்யாகு கூறியுள்ளார். இந்த போரை முடிவிற்கு கொண்டுவர ஐநா மற்றும் உலக நாடுகள் எடுத்த முயற்சிகள் தோல்வியடைந்துள்ளது. இதுகுறித்து ஹிஸ்புல்லா அமைப்பைச் சேர்ந்த அதிகாரிகள் கூறுவதாவது: பிற நாடுகளைச் சேர்ந்த போராளி குழுக்கள் இஸ்ரேலுக்கு எதிரான போரில் ஹிஸ்புல்லாவுடன் இணைய தயாராக உள்ளனர். ஆனால் எங்கள் குழுவில் ஏற்கனவே 1,00,000த்திற்கும் மேற்பட்ட போராளிகள் உள்ளனர். ஏவுகணைகள், ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தும் சூழல் ஏற்பட்டால் போராளிகள் சேர்க்கப்படுவார்கள் என அவர் கூறினார். வானில் சிறகடிப்போம் என்ற தலைப்பில் அரசு பள்ளி மாணவர்களை விமானத்தில் அழைத்துச் செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மதுரையில் இன்று ரோட்டரி கிளப் மதுரை மிட்டவுன் சார்பாக அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களை தேர்வு செய்து வானில் சிறகடிப்போம் என்ற தலைப்பில் அரசு பள்ளி மாணவர்களை விமானத்தில் அழைத்துச் செல்லும் நிகழ்ச்சியில் நடைபெற்றது.
மதுரை மேயர் இந்திராணி, மாநகராட்சி ஆணையாளர் தினேஷ்குமார் ஆகியோர் விமானத்தில் செல்லும் மாணவர்களுக்கு ரோஜா பூ மற்றும் இனிப்புகள் வழங்கி தொடங்கி வைத்தனர். மேலும் சென்னையில் நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை கூட்ட நிகழ்ச்சியை பார்வையிடப் போவதாக ஆசிரியர்கள் தெரிவித்தனர். மயிலாடுதுறை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் பொதுமக்களும் விவசாயிகளும் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் தென்மேற்கு பருவமழை தீவிரத்தின் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் ஜூன் 25ஆம் தேதி வரை கனமழை பெய்யக்கூடும் என சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அதன்படி மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் பெய்து வந்த கனமழையால் குத்தாலம், தேரழுந்தூர், கோமல், பாலையூர், மங்கநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பெய்த கனமழையால் ஏரி, குளம் மற்றும் கிணறுகளில் நீர்வரத்து அதிகரித்து இருப்பதால் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இன்றைய தங்கம், வெள்ளி விலை வழங்குவோர் ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 40 ரூபாய் அதிகரித்து 53,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் கிராமுக்கு 5 ரூபாய் அதிகரித்து 6,700 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 30 காசுகள் குறைந்து 96 ரூபாய் 20 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. இஸ்ரேல் ஹமாஸ் தாக்குதலில் ஹமாஸ் படையினருக்கு ஆதரவு தெரிவிக்கும் ஹிஸ்புல்லா படையில் இணைய பல்வேறு போராளி குழுக்கள் தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் தாக்குதலில் ஹமாஸ் படையினருக்கு ஆதரவு தெரிவிக்கும் ஹிஸ்புல்லா படையில் இணைய பல்வேறு போராளி குழுக்கள் தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் போர் கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி தொடங்கிய நிலையில் 8 மாதங்களாக நீடித்து வருகிறது. இதுவரை 37,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் ஹமாஸ் படையினரை ஒழிக்கும் வரை போர் தொடரும் என இஸ்ரேல் அதிபர் பெஞ்சமின் நேதன்யாகு கூறியுள்ளார். இந்த போரை முடிவிற்கு கொண்டுவர ஐநா மற்றும் உலக நாடுகள் எடுத்த முயற்சிகள் தோல்வியடைந்துள்ளது. இதுகுறித்து ஹிஸ்புல்லா அமைப்பைச் சேர்ந்த அதிகாரிகள் கூறுவதாவது: பிற நாடுகளைச் சேர்ந்த போராளி குழுக்கள் இஸ்ரேலுக்கு எதிரான போரில் ஹிஸ்புல்லாவுடன் இணைய தயாராக உள்ளனர். ஆனால் எங்கள் குழுவில் ஏற்கனவே 1,00,000க்கும் மேற்பட்ட போராளிகள் உள்ளனர். ஏவுகணைகள், ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தும் சூழல் ஏற்பட்டால் போராளிகள் சேர்க்கப்படுவார்கள் என அவர் கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவையின் தற்காலிக சபாநாயகராக ஒடிசா எம்பி மக்தாப் நியமனம். பதவியேற்பு விழாவை புறக்கணித்த இந்தியா கூட்டணி. உரிய திட்டமிடல் இன்றி மாணவர்களை அலைக்கழித்த பாஜக அரசின் போக்கு கண்டனத்துக்குரியது. வைகோ கண்டனம். காந்தி சிலையை இடமாற்றம் செய்ததை கண்டித்து போராட்டம். காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்கள் பங்கேற்பு. வயநாடு தொகுதி எம்பி பதவியை ராகுல் காந்தி ராஜினாமா செய்தார். ராகுல் காந்தி ரேபரேலி தொகுதியில் எம்பியாக பதவியேற்க உள்ளதாக தகவல். தமிழிசை, அண்ணாமலை, எஸ்.வி. சேகரை கண்டுகொள்ளாதது ஏன்? திருச்சி சூர்யா எக்ஸ் தளத்தில் பதிவு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.